இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சீமான் வந்து களத்திலே இல்ல. சீமான் வந்து 2026 தேர்தலோட ஏமா எடப்பாடி ரேடார்லயே இல்ல. நீ களத்துல சீமான் வர அண்ணாமலைன்னு சொல்ற. ரேடார்லயே தமிழக ரேடார்லயே மூடி போட்டது கணக்கு எடப்பாடி இல்ல, காணல, தேடுக்கு அனுப்பி சொல்றாங்க. ஏடிஎம்கேயோட வாக்கு விகிதம் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? பிஎம்கே இன்கேஸ் ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா இருந்த போது 29% ஓட்டு எங்கே போனது? கட்சி வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சியில் இருக்கு. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையாரை வளர்ந்த இயக்கத்தை அழிச்சிருக்கிறார், பாதி அழிச்சிருக்காரு. அம்மா புறக்கணிச்சு ஏன் புறக்கணிக்கிறாரு? விவசாயம் சொல்லிட்டு 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சீங்க. நான் ஒரு வழக்கறிஞர் ஆய்வுல சொல்ற டேட்டாஸ் நான் தரேன். உத்தமரா சினிமா முகத்தை வைத்து ஒரு விஜய் அவர் வந்து தாக்கு பிடிப்பார் தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இல்ல மறுபடியும் நயன்தாராவோட நடிக்க போயிடறாரு, திரிசாவோட கோவாக்கு நடிக்க போயிடறாரு தெரியாது. நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகள் தான் சார் அதிகமா இருக்கு. ஏன்னா நீங்க வந்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்திட்டே இருக்கீங்க. 31 வாட் எவர் இட் இஸ். ஓகே, இப்போ இருக்கிற கள நிலவரம் படி டிவிகேக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. தொடர்ந்து எதல பாசிபிலிட்டிஸ்? முதலமைச்சர் வேட்பாளராக சார் எங்க களத்துல இருக்கா? ஆமா சார். எப்படி வர முடியும் சார்? ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் வாக்கு எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் வாக்கு, இளைஞர் ஓட்டு மட்டுமே வந்து சிஎம் ஆட முடியுமா? கள ஆய்வு எடுத்திருக்கீங்க. இதுல நீங்க வந்து தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியவே, அது ஒரு காட்சி, அது ஒரு கட்சி கிடையாது. ஏங்க அப்படியே ஒரு விஜயகாந்த் வந்து மிகப்பெரிய நடிகர், நல்ல மனிதர். அவங்க கிட்ட இன்னும் தொண்டர்கள் பலம் இருக்குதுன்னு இல்லைங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்சின்ற பொருள் விஜயகாந்தை வித்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க வந்து எடுத்த அந்த கள ஆய்வுல வந்து சொல்லியிருக்கீங்க டிஎம்கேக்கு வந்து 30.62%, 26.39% வந்து ஏடிஎம்கே, பிஜேபி, பிஎம்கேக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. டிவிகேக்கு 21.7% கிடைக்கும் இருக்கீங்க. என்டிகேக்கு வந்து 7.5% கிடைக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இப்போ நீங்க இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா சீமான் வந்து களத்திலே இல்ல. சீமான் வந்து 2026 தேர்தலோட எடப்பாடி ரேடார்லயே இல்ல. நீ களத்துல சீமான் வர அண்ணாமலைன்னு சொல்ற. ரேடார்லயே தமிழக ரேடார்லயே மூடி போட்டது கணக்கு எடப்பாடி இல்ல, காணல, தேடுக்கு அனுப்பி சொல்றாங்க. தமிழகம் முழுக்க கேட்கறாங்க ஏடும் தொண்டர்கள். எங்க அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிறதுக்கு தலைவரை கண்டுபிடிச்சு கொடுங்க கேட்கறாங்க. நீங்க அதுக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஓகே, அதுதான் நீங்க சொல்ல. சீமான் அவர்கள் இன்று வரை, நேற்று கூட சிவகங்கையில இருந்து காரைக்குடி வந்து பேசுறாரு. ஒவ்வொரு நாளும் தன்னை வந்து முகத்தை பதிவிட்டு இருக்காரு. களத்துல சொல்லக்கூடாது, ஒரு தலைவர் களத்துல சொல்லக்கூடாது. மக்கள் மனதில் இருக்க தலைவர்கள் எல்லாம் சீமான், அண்ணாமலை எல்லாம். அதுல களத்தில் இல்லாத தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஏடிஎம்கேயோட வாக்கு விகிதம் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? பிஎம்கே இன்கேஸ் ஜெயலலிதா அம்மா இருந்த போது 29% ஓட்டு எங்கே போனது? கட்சி வளர்ச்சி இல்ல, வீழ்ச்சியில் இருக்கு. எடப்பாடி ஜெயலலிதா அம்மையாரை வளர்ந்த இயக்கத்தை அழிச்சிருக்கிறார், பாதி அழிச்சிருக்காரு. இது எவ்வளவு பெரிய பின்னாடி வந்து கிட்டத்தட்ட 2 கோடி வாக்காளர்கள் வந்து எங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்கன்னு ஏடிஎம்கே சொல்லுது. அப்புறம் ஆட்சி பிடிக்காம ஏன் எம்பி டெபாசிட் இருந்துச்சு? டெபாசிட் ஏன் இழந்தாங்க? ஒரு மிகப்பெரிய இயக்கம், எம்ஜிஆர் அவர்கள் சரித்திரம் படைத்த இயக்கம், 3 முறை ஆட்சி கண்ட இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கம் இருந்து இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பவர்ஃபுல் லேடி, சிங்கப்பெண்ணே என்று சொல்லக்கூடிய பெண்மணி கூடிய கட்டுப்பட்ட கட்சியை 29% வாக்களை இன்னைக்கு 10% வாக்கு கொண்டு வந்து எடப்பாடியுடைய தலைமை ஆட்சி இல்லையா? அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் தொடர்ந்து 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க? ஏன் 10 தோல்வி சந்திச்சார்? ஒரு தோல்வி வெற்றி பெற்றுக்கலாம்ல? தேர்தலை ஏன் புறக்கணி, இடைத்தேர்தல் அம்மா புறக்கணிச்சு ஏன் புறக்கணிக்கிறாரு? சோ கட்சி எடுத்த தகுதியில்லாத தலைவர் எடப்பாடி பழனிசாமி. ஒரு தலைமைக்கான பீடத்துக்கான தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிறந்த தலைவர் கிடையாது. நான் விவசாயம் சொல்லிட்டு 1 லட்சம் கோடி கொள்ளையடிச்சீங்க. நான் ஒரு வழக்கறிஞர் ஆய்வுல சொல்ற டேட்டாஸ் நான் தரேன். உத்தமரா? சோ இந்த நாட்டை திராவிடம் கலெக்ஷன் கரப்ஷன் இவர் என்ன சொல்றாருன்னா, முந்த ஆட்சி ஸ்டாலின் அவர் இருந்தபோது கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் எடப்பாடி சொன்னாங்க. இன்னைக்கு இவர் சொல்றாரு கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன். 2 பேருமே ஒரே பேட்டர்ன். இதுக்கு மாற்றம் வேணும். மக்கள் கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்கள் தான் செத்தாலின ஓட்டு போடுற கூட்டம் இருக்கு. இதுல 50 வயசுக்குள்ள கிட்டத்தட்ட 46% வந்து இந்த எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 48 வந்து 52% வரப்போகுது. சோ டிசைடிங் ஃபேக்டா 50 வயசுக்குள்ள வரப்போறாங்க. சோ இவங்க என்னன்னா 2 திராம மாற்ற வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படி மாற்ற வேண்டிய ஓட்டு அண்ணாமலைக்கு ஏதாவது ஒரு கால அமைப்பாவோ ஏதாவது தேர்தல் அரசியல் வந்தாருன்னா நிச்சயமா இந்த எலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கரா அண்ணாமலை இருப்பான்னு சொல்லலாம். இந்த எலெக்ஷனுக்கான கிங் மேக்கர் அண்ணாமலை எடுத்துங்க. இல்ல சார், டிஎம்கே ஏடிஎம்கேக்கு மாற்று தானே சார். நாங்க டிவிகே வெயிட் அண்ட் see கிங் மேக்கர் ஒன்னு சைலண்ட் இஸ் வயலண்ட். 21% வாக்குகள் வாங்குறதுன்றது அவ்வளவு ஈஸி நினைக்கிறீங்களா? இப்போ தை பிறந்தால் மாறும்ல. தை பிறந்தால் இன்னும் கூட்டணி வச்சா வலுவா மாறும்ல. திருநாவுக்கரசு சொல்வது 3ஆம் தேதிக்கான நிகழ்வு முடிந்து விட்டது. இந்த இன்னிலிருந்து கவுண்டர் ஸ்டார்ட். பொங்கல் கழிச்சு நிறைய மாற்றங்கள் இருக்கு, நிறைய பிரேக்கிங் நியூஸ் இருக்கு. அந்த மாற்றங்கள் நடக்கிற போது நிறைய அரசியல் கணக்குகள் பிணக்குகள் மாறுமே. அதனால இப்போதைக்கு இந்த கணக்கு அடுத்த கணக்கு. அண்ணாமலை அவர்கள் வந்தா தன்னிச்சுதான் நிக்கணும். அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் அப்படி நான் சொல்லல. அவர் ஆரம்பிக்கலன்னா அது ஒரு கணக்கு. ஓகே. சோ பாஜக இருந்தால் அது ஒரு கணக்கு, பாஜக இல்லன்னு சொன்னா அது ஒரு கணக்கு. இது நிறைய கேம் இருக்குமா. 20க்கு பிறகு பிரேக்கிங் நியூஸ் வரும் பாருமா. ஓகே, 21% வாக்குகள் டிவிகே கிட்ட இருக்குன்றீங்க. இன்கேஸ் டிஎம்கேல இருந்து காங்கிரஸ்
டிவி கேட்க போனாலும் காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி கிடையாது தமிழ்நாட்டுல, அது ஒரு பேருக்குள்ள கட்சி. இல்ல அவங்க கிட்ட ஒரு குறிப்பிட்ட சதவீதம் குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் பெருசெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டு சரிஞ்சிருக்குதுங்க. கட்சியுடைய வளர்ச்சி குண்டு இருக்குதுங்க. தமிழகத்தில் பிரம்மாண்ட இயக்கம் ஒரு 10 பேருக்கு கை தூக்கலாம் மொழிய, ஆனா அவங்களுக்கு அத்தனை பேருக்கும் உட்கட்டமைப்புல இருக்காங்க. அதான் உண்மை. யாருக்குமே தமிழகம் முழுக்க ஒரு வலுவான கட்சின்றது தமிழகத்துல குறிப்பா திராவிட மனம் என்ன நிறைய பேருக்கு தெரியல. இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு அரசியலை பத்தி புரிதல் இல்ல. சோ அப்படி புரிதல் வரனா இன்னைக்கு இயற்கையாக கொடுக்குற தலைவர்கள் சீமான், அண்ணாமலை, விஜய் இவங்க தான் இயற்கையா கொடுத்தோடைய. மீதி திமுக, அதிமுக 2 பேருக்கும் செட்டப் சின்னப்பா சித்தப்பாவா அப்படின்ற மாதிரி செயற்கையா தான் தலைவர்கள் கூட்டம் சேர்ந்தவங்கள இயற்கை சுத்தமா இல்ல. சோ இப்பதான் வெற்றிடம் உருவாயிருக்கு. ஜெயலலிதா மறைவு, கலைஞர் மறைவு பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியை பார்த்துட்டாங்க, அவருடைய அரசியல் அணுகுமுறையை பார்த்துட்டாங்க. இந்த பக்கம் ஸ்டாலினுடைய ஆட்சி, ஸ்டாலினுடைய அணுகுமுறை பார்த்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஸ்டாலினுக்கு பிறகு அது திமுக கனிமொழி தான் முதலமைச்சர் வரணும், கனிமொழி தான் அடுத்து விரும்புறாங்க. அதுக்கடுத்து உதயநிதியை விரும்புறாங்க. உதயநிதியை அவங்க திணிக்கிறாங்க செயற்கையாக. இயற்கையா வந்த தலைவர் அல்ல. இன்னைக்கு இயற்கையாக வரக்கூடிய தலைவர் அண்ணாமலை, சீமான். இவருடைய கட்டமைப்பு என்பது இருக்கு. சினிமா முகத்தை வைத்தவர் விஜய். அவர் தாக்கு பிடிப்ப இந்த தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். இல்ல மறுபடியும் நயன்தாராவோட நடிக்க போயிடறாரு, இல்ல திரிசாவோட நடிக்க போயிடறாரு தெரியாது. அது தேர்தலுக்கு பிறகு தெரியும். நடிக்க போறாரா, நாட்டை ஆள வருகிறார் என்பது தேர்தலுக்கு பிறகு. ஆனா நடிக்க போவதன் வாய்ப்பு இருக்கு. நாட்டோட வாய்ப்பு மிக குறைவா பார்க்கலாம். நாட்டை ஆள்றதுக்கான வாய்ப்புகள் தான் சார் அதிகமா இருக்கு. ஏன்னா தொடர்ந்து சீமான், அண்ணாமலையே தொடர்ந்து முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா தமிழகத்துல முன்னிலைப்படுத்தல. எவன் ஒருவர் களத்திற்கு சென்று மக்களுடைய மனதை கவர்கிறார்கள் அவர்தான் தலைவர். சினிமாவுடன் கவரப்பட்டவர் தலைவர் அல்ல. இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற மக்கள் புரிதல் அறிதல் இருக்கிற போது இவருடைய செயல்கள் நாட்டை ஆளக்கூடிய படிச்ச வரணும். நாட்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். இந்த தவறுகள், இந்த திராவிடர்கள் செய்த தவறுகள் அடுத்து நடக்கக்கூடாது. அந்த அரியணையில் அமரப்படும் நினைக்கிறாங்க. அதுக்கான டைம் நேரம் உருவாயிடுச்சு. வாக்காளர்களுடைய சிந்தனை மெருகெட்டு வருது. கட்டாயம் மாற்றத்துக்கான விதை உருவாகும். அப்படி உருவாகும்போது 2030 நிச்சயமா அண்ணாமலை சிஎம் ஆவார். எழுதி வச்சுங்க. சரி, இப்ப நீங்க அண்ணாமலை தொடர்ந்து சிஎம் ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு முன்னிலைப்படுத்திட்டே இருக்கீங்க. 31 வாட் எவர் இட் இஸ். ஓகே, இப்போ இருக்கிற கள நிலவரம் படி டிவி கேக்கு தான் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தியா இருக்கு. தொடர்ந்து எதுல பாசிபிலிட்டிஸ்? முதலமைச்சர் வேட்பாளரா தான் சார். எங்க காலத்துல இருக்கா? ஆமா சார். எப்படி வர முடியும் சார்? ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் வாக்கு எல்லாமே ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் ஓட்டு மட்டுமே சீமாட முடியுமா? மொத்தமா ஓட்டு போட்டுருவாங்களா? 6 கோடி 41 லட்சம் ஓட்டு இருக்கு. 6 கோடி 45 ஓட்டு இருக்கு. விஜய் குரல் 1 கோடி 20 லட்சம் ஓட்டு வச்சு சீமாட முடியுமா? அதுவே வரும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்க 81,000 கள அது வேறு. நீங்க கேக்குற ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார். 81,000 வாக்குகள் கள நிலவரம் எடுத்து நீங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. இதே விஷயத்தை தான் விஜய் அவர்களும் தொடர்ந்து என்ன பண்றாருன்னா, என்கிட்ட இவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் போட இடம் எல்லாமே கூட்டமா தான் வருது. பெண்களா இருக்கட்டும், ஈரோடுல நடந்த கூட்டம், நான் என் டீம் போனாங்க, நானே ஆளுகள் அடி போட்டாங்க. கூட்டம் ஈரோட்ல இருக்க மட்டும் வந்தாங்களா? கிடையாது. திருப்பூர்ல இருந்து, சேலத்துல இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, இந்த பக்கம் 4 மாவட்டத்துல இருந்து வந்த கூட்டம் தான் அந்த கூட்டம். அப்ப விஜய் பாக்குறதுக்காக நாங்க நடிகங்க திரிசாலுக்கும் வருது, ஓவியாளுக்கு பிக் பாஸ் வந்ததுக்கும் வருதுங்க. அது ஓட்டா மாறாது. அது பார்வையாளர். அவ்வளவுதான். நீ ஒரு நடிகன், ஒரு இத்தனை வருஷம் ஒரு பெரிய பிம்பத்தையும் மாயம் உருவாய் ஏமாத்தி வச்சிருக்கிற. அதனால உன்னை பார்க்க வரான். அது ஓட்ட அவனுக்கு போடணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவன் யார் சந்தனும் ஓட்டு போட்டிருக்கான். அதனால இது பார்க்க வரதுக்காக ஓட்ட சொல்ல முடியாது. கூட்டம் ஓட்டா மாறாதுன்னு சொல்றீங்க. சரி, கூட்டம் ஓட்டா வடிவேலு கூட குடிச்சுங்க. திமுக ஜெயிச்சிருச்சாங்க 2016 சொல்லுங்க. நீங்க 2010 சர்வேன்னு சொன்னீங்கல்ல, வடிவேலு கூட மிகப்பெரிய கூட்டம் குடிச்சு ஜெயிச்சிட்டா. திமுக ஜெயிச்சிச்சா? இல்ல, இப்போ நீங்க விஜய்க்கு கூட்டம் ராதிகா கூட மிகப்பெரிய நடிகை, சரத்குமார் மிகப்பெரிய நடிகை, பிரச்சனை பண்றாங்க. கூட்டம் ஜெயிச்சிச்சா? விஜய் அளவுக்கு பாக்யராஜ் அப்புறம் ஜெயிச்சிச்சா? விஜய் அளவுக்கு இப்ப மாசம் இருக்கு. அப்ப சரத்குமார் மாசம் இருந்துச்சுல்ல, அப்ப பாக்யராஜுக்கு மாசம் இருந்துச்சுல்ல. சோ ஒரு சீசன் ஆயுது. இந்த சீசன்ல இது அறுவடாயிடும். இந்த எலெக்ஷனோட விஜய் முடிஞ்சிடும். சரி, விஜய் முடிஞ்சிரும் நீங்க சொல்றீங்க சார். உங்களுடைய ரிப்போர்ட்டே சொல்லுது சார் 21%. ஏமா 21% ரிப்போர்ட் எது சொல்லுனா, கூட்டணி அமைந்தால் நீ அதிமுக மாதிரி கூட்டணி அமைக்குமா? தாவேகா திமுக மாதிரி கூட்டணி அமையுமா? அப்படி கூட்டணி அமைஞ்சா வரும். கூட்டணி அமையனா 14% ஓட்டுகள் தான் வரும். இதுல இன்னும் நிறைய கேம் இருக்கு. அது சூச்சம் இருக்கு. 25 பிறகு பிரேக் நியூஸ் வரும். அதனால வெட்டி நான் சொல்றேன், புரிஞ்சுங்க. அது இப்போ இதெல்லாம் கணக்கு நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள், உள் விஷயங்களா இருக்கு. அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது. சில சாமபத்த வேதங்களா இருக்கு. அதெல்லாம் வரது கூட்டி கழிச்சு கணக்கு கரெக்டா வரும். ஓகே, இப்போ நீங்க 21 வைக்கணும்னா அதுக்கான கேம் இருக்கு. அதுக்கான ஸ்டோரி எனக்கு தெரியும் பர்சனலா. அதெல்லாம் சொல்ல முடியுமா? சரி, கள ஆய்வு எடுத்திருக்கீங்க. இதுல நீங்க தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சியவே, அது ஒரு காட்சி, அது ஒரு கட்சி கிடையாது. ஏங்க ஒரு விஜயகாந்த் மிகப்பெரிய நடிகர், நல்ல மனிதர். அவங்க கிட்ட இன்னும் தொண்டர்கள் பலம் இருக்குதானே? இல்லைங்க, ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்சின்ற பொருள் விஜயகாந்த் வித்துட்டு இருக்காங்க. சோ அது ஒரு கட்சி கிடையாது. ஏங்க ஒரு விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதர். அவரை போயிட்டு குரு பூஜை, இன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு இணையானவரா, அதுக்கடுத்து ராமானுஜுக்கு இணையானவரா, இல்ல மத்த சுந்தரப்பட்ட நிறையானவரா? அது ஒரு நடிகர், நல்ல மனுஷர். அவர் என்ன சொன்னோம், இந்த நினைவு நாள், 2ஆம் ஆண்டு நினைவு நாள்,
இத்தனை ஆண்டு பிறந்த நாள் கலைஞருக்கு எப்படி பெரியாருக்கு பண்ணா அது மாதிரி பண்ண போறாரு. குரு பூஜைன்றது வந்து அவர் அசிங்கப்படுது சமம், அப்படி பண்ணக்கூடாது. அது உணர்ச்சியின் ததும்பில் வந்து தப்பு பண்றாங்க, அப்படி பண்ணக்கூடாது. சோ அதுக்கெல்லாம் தலைவர்கள் போய் ஊக்குவிக்கிறாங்க, அப்படி ஊக்குவிக்க கூடாதுங்க. குரு பூஜை என்பது மிக முக்கியத்துவம் இது மகத்துவம் வாய்ந்தது. அது வந்து வரலாற்று இடம் பிடித்தவர்களுக்காக செய்யப்படுற விஷயம். அதை வந்து இவர் வந்து ஒரு ஆட்சியில் உக்காராம சிறைக்கு செல்லாம மக்கள் ஒரு நடிகர் கட்சி அமைச்சதுக்காக குரு பூஜை வச்சு தன்னை சொசைட்டில ஒரு தப்பான விஷயத்தை பதிவு பண்ணக்கூடாதுல்ல. சோ நீ காலைல கூட விஜயகாந்த் சார் ரசிகர்லாம் கூப்பிட்டு கண்ணவனி கட்டவர் திட்டுறாங்க, திட்டிட்டு போங்க, ஐ டோன்ட் நோ. பட் ஒரு தவறான விஷயம் சொசைட்டி கொடுக்க கூடாதுன்னு சொல்ல வரேன். ஓகே சார். இப்ப தேமுதிக வந்து நீங்க களத்திலே இல்ல அது ஒரு அப்படின்ற கட்சி மாதிரி. இல்லம்மா, ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க சும்மா வந்து அண்ணன் அக்காலும் தம்பி சேர்ந்த ஒரு கட்சியவா நீங்க இல்ல ஏமாத்திட்டு இருக்காங்க. தேமுதிக போற இடத்துலயுமே வந்து என்னவா பொதுவா போராட்டம், பெரிய போராட்டம். அதெல்லாம் இல்ல போற ஈரோடு இடத்துல ஈரோடுல வந்து 1000 ஓட்டு வாங்குறது ஒரு கட்சியாமா? ஈரோடு தேர்தல் என்னமா ஒரு கட்சி? ஒரு 5,000 ஓட்டு வாங்கிருக்கேன், 1000 ஓட்டு வாங்கின கட்சி கிடையாது. முதல்ல காட்சி அது. அவங்க விஜயகாந்த் வச்சுட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. நான் அதுக்காக நான் பொய்யா சொல்ல மாட்டேன். ஒரு 1% ஓட்டு ஒரு கட்சியாங்க. 1% ஓட்டுங்க. சும்மா கூட்டத்தை கூட்டிட்டு வேன்ல கூட்டிட்டு இப்போ கிறிஸ்துவ விழா நடத்துறாங்க அங்க. ஒரு 4 வேன்ல நான் கூட பார்த்தேன். அங்க 4 வேன்ல கூட்டு வந்து அது ஏமாத்திட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. பார்ட்டிஸ் கவர்மெண்ட் அமைக்காது. சோ யாராவது துண்டு போட்டுட்டு ஏடிஎம்கே துண்டு போட்டு காசு வாங்கிட்டு கூட்டி அமைக்க அவ்வளவுதான். ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஒரு மாய உருவாக்குற கட்சிலாம் தேமுதிக கிடையாது. சீன்லே இல்ல. இப்ப வந்து இது வந்து 4 முனை போட்டி எப்படி அப்படின்ற ஏடிஎம்கேல மாதிரி வந்து ஜான் பாண்டியன் ஆகட்டும், ஏசிய சண்முகம் பிசினஸ்க்காக ஒரு கட்சி நடத்தி, ஐஜேகே இவர் ஆகட்டும், இதெல்லாம் எடுத்துருக்காங்க. அது போல ஒரு கட்சி அவ்வளவுதான். ஆண்டாள் அழகா பெருமாள் கோயிலுக்கு இப்ப இந்திய கலை மாதிரி ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஒரு ட்ரஸ்ட், ஒரு ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு வேற ஒண்ணும் ஓகே. இல்ல. டிஎம்டிகே பத்தி அப்படி சொல்லிட்டீங்க. அது அப்படியே பார்த்தோம்னா அதுக்கு குறைவா பிஎம்கேயுமே மதிப்பு வந்து சொல்லமா, அப்படிதானே சார் விஜயகாந்த் இருக்கு. நல்ல மனிதர், எனக்கு பிடித்தவர். நான் அவருடைய படங்கள்லாம் நிறைய பார்த்திருக்கேன்னு சொல்ல, மக்கள் மனிதன் பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அவங்க நடந்துற விதம் சரியில்லைன்னு சொல்றேன். பிஎம்கேக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்குன்னு டிஎம்கே வந்து நினைக்கிறீங்க? 4% ஓட்டு இருக்குமா, அடுத்த ஆய்வுல அது குறையும். எனக்கு இப்ப அப்பா போல சண்டை இருக்கு. இந்த ஓட்டுக்கெல்லாம் வந்து எப்படின்றது இன்னும் வந்து ஃபீல்டு பாலிடிக்ஸ் அவங்க வந்து இப்பதான் கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ணன் ஒரு டூர் போயிட்டு இருக்காங்க. இது மக்கள் மீது என்னம்னா அடுத்த வர ஆய்வுல தெரிய வரும். ஆனா நாங்க எடுத்த ஆய்வின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஒரு 4.25% ஓட்டு இருக்கு. அது வந்து இப்போ உடையுது. அடுத்த ஆய்வுல வந்து எவ்வளவு விஷயம்ன்றது அடுத்த பிப்ரவரி மாசம் வெளியிடுற ஆய்வுல தெரிய வரும். நான் வெளியிடுறேன் இல்லையான்னு தெரியல. ஆனா அடுத்த ஆய்வு எடுப்பேன். பிரஸ் மீட் கொடுப்பேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தை மாசம் பிறகுதான் என்னுடைய மாற்றங்கள் அடுத்த நிகழ்வுகள் என்னன்னு தெரிய வரும். அதனால இப்போதைக்கு பொறுத்தவரை 4% ஓட்டு இருக்கு. அது எப்படி குறையிறது அடுத்த ஆய்வு தெரிய வரும். ஓகே சார். ஒருவேளை வந்து பிஎம்கேல இருந்தோ இல்ல டிஎம்டிகேல இருந்தோ இப்போ அதிமுகல இருந்து வெளியில போனாங்கல்ல டிடிவி, ம். ஓபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே டிவிகேக்கு போனா இன்னும் வந்து டிவிகேக்கான அதுதான் நான் சொல்றேன். பாசிபிலிட்டிஸ் அதனால தான் கணக்கு வச்சிருக்கோமா 21%. இந்த கணக்கு இதெல்லாம் சேர்த்து நீங்க 21% நிறைய கணக்கு கொடுத்திருக்கீங்க. இருக்குமா, நிறைய கணக்குகள் பிணக்கெல்லாம் இருக்குமா. அது ஸ்டோரி ஒண்ணு சொன்னா முடியாது. அது பொறுத்து வெயிட் அண்ட் see. இது அடுத்த பேட்ச்ல தெரிய வரும். ஓகே சார். அதாவது இன்னும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தலாம் அப்படின்ற அடுத்த பிளான்ல ஒரு விஷயம் இருக்கீங்க. இருக்குமா, நிறைய கேம் இருக்குமா, ஒரே பார்ட்ல முடிக்க முடியாதுமா. அதெல்லாம் நிறைய கண்டிப்பா, ஸ்டோரி கண்டிப்பா இருக்கு. சார். அது அடுத்தடுத்த பார்ட்ல போகும். ஓகே சார். சோ அதனால என்னன்னா தமிழகத்தை பொறுத்தவரை இப்ப பொறுத்தவரை ஒரு 4 அணை ஃபைட்டர்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சுற்றுப்பயணம் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்காகவும் தமிழகத்தை மீட் பண்ற சுற்றுப்பயணம் மக்களோட பெருசா பேசப்படல. அதுல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பயணத்தால் மக்களே அவருக்கு செல்வாக்கு பெறவில்லை. 19.50%. அதிமுக அவருக்கான முன்னுரிமை உறுதியாக உள்ளது. அதுதான் உண்மை. 22.5. அதிமுக நிரந்தர பொதுச்செயலாளர் அந்த கட்சி சின்னத்தை பிஜேபி கைப்பற்றிவார், அவ்வளவுதான். அந்த ஒரு இது ஒரு அரசியல் நாடகம், பெரும் பாதிப்பு எதுவும் இல்லை. 29.45. இந்த பயணத்தால் வாக்கு வங்கி அதிகரிக்குமா என்ற கேள்விக்கு அதிகரிக்கும் 11.5. வாய்ப்பில்லை 17.45. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் என்னன்னா ஆட்சி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்சியும் சின்னத்தையும் பிடிக்க பாஜக வைத்து பிடிக்க வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் மத்தியில் பேசப்படுறாங்கம்மா இந்த சந்திப்பு. அதே மாதிரி நயனா நாகேந்திரனுடைய சந்திப்பு வந்து பாத்தீங்கன்னா பெருசளவுல ஒண்ணு இல்லைங்க. ஏங்க எவ்வளவு பேர் நீங்க இது அமித்ஷா வந்துட்டு போறாரு. அதுல 9% மக்கள் தான் ஆதரிக்கணும். அது பாஜக சேர்ந்து அதிமுக சேர்ந்து தான் ஆதரிக்கணும் ஒழிய காமன் பீப்புளே ஆதரிக்கவே இல்லைங்க. நயனாதரன் ஃபேஸ் வேல்யூ கிடையாதுங்க. ஓட்டு 1% ஓட்டு கூட இல்லைங்க. ஒரு 1000 வாக்கு வங்கி வாங்கறதுக்கு கூட தலைவர் இல்லாத ஒரு மாநிலத்தில் போட்டா எப்படிங்க ஆட்சி பிடிச்சிருக்கீங்க? திமுக வீழ்த்தினா சாதாரண விஷயமா? மேடையில பேசலாங்க. அது பிராக்டிகலா வந்து வீழ்த்தினா அதுக்கான கட்டமைப்பு உட்கட்டமைப்பு பண்ணாங்க. அவன் வேற லெவல்ல செஞ்சிருக்கான் திமுக. நீங்க சர்வேல மக்களை கட்டமிடல, அவங்களுடைய உட்கட்டமைப்பு தேர்தல் எப்படி சந்திக்கிற விஷயம்லாம் பார்க்கணும். இதுல இப்பெல்லாம் காலங்கள் வந்து நிறைய டிஃபரெண்ட் இருக்கும். நாங்களாம் அப்பெல்லாம் மனுஷனை பார்த்தே முடிவு பண்ணுவோம். அந்த காலம் போய் இன்னைக்கு வந்து ரொம்ப டீப்பா வந்து இப்போ ஒரு மாவட்டத்துக்கு என்னென்ன சதிகள் போடுறான், என்ன பிளான் பண்றான், ஸோ பார்ட்டி வைஸா என்ன நடக்குது, இவங்க பார்ட்டி வைஸா என்ன சொல்றாங்க, இதெல்லாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பசவி வைக்கணும். இதுல சவால் மரணத்தப்பனா கரண்ட மாதிரி சில விஷயங்களை மாற்றுறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா என்டையர் சேஞ்ச் டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் சேஞ்சஸ். ஸோ இதுல சர்வே இப்படி வரும்னு எடுத்துக்க முடியாது. அதுல நிறைய மாற்றங்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்க என்டையர் டிஸ்ட்ரிக்ட் வைஸா வந்து இப்போ திமுக தேர்தல் லெவலில் எஸ்ஐஆர் பெஸ்டா பண்ணவும் திமுக, அதிமுக சரியா பண்ணல, பாஜக சரியா பண்ணல. அப்புறம் இவ்வளவு மிஸ்டேக் வச்சுக்கிட்டு பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுக்கல ஏங்க சென்னையில இருந்துகிட்டு பூத் கமிட்டி வந்து திருநெல்வேலியில போய் செட் பண்ணா ஒத்துருமாங்க? இப்ப நீங்க ஏதாவது ஒரு ஊர்ல இருக்கீங்கன்னா உங்க வட்டத்திலேயே உங்க கிராம சேர்ந்தவனுக்கு என்ன முகம் யாரு என்னன்னு தெரியும். அவங்க நீங்க இவங்க இங்க சென்னையில இருந்து போய் திருநெல்வேலியில போய் பூத் கமிட்டாங்க. இப்படி சாப்பிடுவீங்களா, இப்படி சுத்தி சாப்பிடுவீங்களா? பாஜக அப்படி இருக்குதுங்க. இந்த கட்டமைப்பு தேர்தல் அரசியல் திமுக வெட்ட முடியாதுங்க. வேணா சொல்லலாம்.
ஸோ இந்த பிராந்திய கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் ஜொலிக்கும் மொழியா தேசியத்தினுடைய இது வந்து குறுக்கொழிய கூட வாய்ப்பே இல்லை. இன்னும் 1000 ஆண்டுகளான பாஜக அதிமுக முதுகுலாம் சவாரி பண்ண மொழியே தனித்துவமாக வந்து ஆட்சி பிடிக்கிறது மிகப்பெரிய கடினமா நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த தேர்தலை பொறுத்தவரை எட்ஜில் சேஃப் ஜோனா திமுக இருக்குது. அதிமுகவும் தாவேக்குள்ள ஃபைட்டா இருக்கு. தாவேக்கா இந்த எலெக்ஷனுடைய கடைசி எலெக்ஷனா இருக்கும். லாங் டைம் பார்ட்டிக்கு அந்த மாநில, மண்டல, மாவட்ட உட்கட்டமைப்பு தேர்தலில் வெற்றி பெற உட்கட்டமைப்பா அமையாது. இது தொலைதூர அளவுக்கு அரசியல் கட்சியா தாக்கு பிடிப்பது கடினம் எடுத்துக்கலாம். பார்க்கலாம் சார். 2026 தேர்தல் களத்துல இப்ப நீங்க இன்னும் மற்றொரு கருத்து கணிப்பு கள ரெண்டு ஆய்வு இருக்கு நடத்துறீங்க. எனக்கு ஓ, தெளிவு ஃபைனல் இது வரதுக்கு ஒன்று 2 இருக்கு. ஓகே பிப்ரவரி சார். மாசம் ஒரு எண்டு கொடுப்போம். அதுக்கு கூட்டணி அமைச்சு இந்த எந்த கூட்டணி வாய்ப்புனா அதுக்கடுத்து கேண்டிடேட் தேர்தல் அறிக்கை, பிரச்சாரம், சுற்றுப்பயணம், அதோடைய ரியாக்ஷன் எப்படி மாறுது, வாக்குக்கு துட்டு, காசு பணம் துட்டுன்ற மாதிரி மனது மக்களுக்கு துட்டு கொடுத்து வாங்குற ஒரு 8% ஓட்டு இருக்கு. நிறைய என்டையர் சேஞ்சஸ் நிறைய இருக்குமா. அதெல்லாம் கணக்கு பண்ணி வச்சு அதில் சில மிஸ்டேக் ஆச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும், சர்வேமா இப்படி வரும்னு சொல்லலாம். அதுல நிறைய சதிகள் வதிகள் நடக்கும். திமுக நிறைய சதிகளை செய்யும், அதிமுக நிறைய சதி செய்யும். இப்ப திமுக அதிமுக செய்து தாவேக்குடைய ஓட்டெல்லாம் குறைப்பாங்க. அது எவ்வளவு குறையுதுன்னு பார்க்கணும். அது ஏன்னா இவங்களுக்குள்ளேயே தான் இப்ப என் குடும்பத்தில் இருக்கானா என் குடும்பத்தில் தான் ஓட்டு போகுது. அந்த ஓட்டுகளை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த கண்ட்ரோல் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், நிறைய சவால்கள் சர்வேல இருக்குமா. இது எல்லாம் பிடிச்சி வச்சு கணக்கு வச்சு அதை தப்பிக்கணும். அப்படின்னா உடனே உடைக்க முடியுமா? கண்டிப்பா சார். கஷ்டம் தான். பார்ப்போம். நீங்க உங்களுடைய அடுத்த கள ஆய்வு முடிவுகள் எப்படி வருதுன்றத பார்ப்போம். 2026 தேர்தல் முடிவுகளும் எப்படி வருது அப்படின்றத மற்றும் ஒரு நேர்காணல்ல உங்களை சந்திச்சு நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். பார்க்கலாம். உங்களுடைய அந்த தேர்வு முடிவுமே வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் இருக்குது. ஏன்னா சொல்லிட்டு அப்படி இப்ப இருக்கு. ஆனா அடுத்தடுத்து மாறும். அதே இதுன்னு சொல்றேன். ஏன்னா அவங்க கூட்டணி கணக்குகள் மாறுறாங்களா குறையுதான்றதெல்லாம் இருக்கு. தற்போது 3ஆம் தேதி முடிஞ்சு போச்சு. இப்ப இதுக்கு இனி காலத்துக்கு அடுத்த சவுண்ட் கவுண்ட் ஸ்டார்ட். இப்ப இதுல இந்த அடுத்த பேட்சுக்குள்ள என்ன நடக்குது, சோ அதுக்கான கணக்குல என்ன அப்படின்ற பிப்ரவரி ஒரு இதுக்கு அதுக்கடுத்து எலெக்ஷன் போகுது. இப்படியே பேட்டர்னா இருக்கு. இப்ப அந்த பீட்டு முடிச்சு இப்ப இந்த பீட்டு இப்போ இன்னிலிருந்து வேற கதை கணக்கு உருவாகும். இப்ப இந்த ஸ்டோரி வந்து 94 ஸ்டோரி முடிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கடுத்து இப்ப என்ன அரசியல் நகர்வு நடக்குது அதெல்லாம் வச்சு கணக்கு பண்ணி மக்களிடம் தரவுகள் மேற்கொள்ளப்பட்டு எண்ணியல் பண்பில் உழவுக்கு அப்பாற்பட்டு டேட்டாஸ் பழைய டேட்டா கரண்ட் ரிசல்ட் வச்சு பார்ட்டி வைஸ் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி பார்ட்டியுடைய அணுகுமுறைகள் என்ன, தேர்தல் அணுகுமுறைகள் என்ன, பூத் லெவலில் என்ன பண்றாங்க, உட்கட்டமைப்பு எப்படி செயல்படுறாங்க, இது எப்படி வரும், எல்லா விஷயம் அனலைஸ் பண்ணி தான் பர்சன்டேஜ் வச்சு தான் அதில் தான் நாங்கள் இது பண்ணுவோம். அடுத்த ஒரு இது தெரியும். அந்த ஒரு வாய்ப்பு ஒரு முழுமையான தோற்றம் இப்படி வரும்னு கணிக்கலாம். ஸோ இப்படி வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கணிக்கலாம். அதில் நிறைய சதிகள் செந்தில் பழைய மாவட்டங்கள்கிட்ட இப்போ ஜெயில இருந்துகிட்டே அண்ணாமலை ஜெயிச்சாரு. ஸோ ஜெயில இருந்துகிட்டு நான் ஏதோ சிறையில் கூண்டு இருந்துகிட்டு இருக்கான்னு பார்த்தா ஜெயில இருந்துகிட்டு டாக்டர் மருத்துவ அறையில் போய் உட்காந்துட்டு ஃபோன்லேயே உட்காந்துட்டு 7% ஏடிஎம்கே ஓட்டு டிஎம்கே வச்சு ஜெயிக்க வச்ச சாதனை இருக்கு. அதில் சதியும் இருக்குது. ஸோ சதிகளையும் கடந்து சர்வே ஜெயிக்கணும். ஸோ இந்த சவால்களை எதிர்கொள்ளணும். கண்டிப்பா சார். கூட்டணி அமையட்டும். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் உங்களுடைய அடுத்த கள ஆய்வை வந்து பார்த்துட்டு உங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. உங்க நேயர்களுக்கும் என் தமிழச்சிக்கும் நன்றி. நன்றி சார். நன்றி.